வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோட்டோஷாப்பில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. இது பண்ணாலும் அப்படியே ஒரு மாதிரி லேட்டாக ஓப்பன் ஆகும். ஃபைல் எதனா ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா லேட்டாக ஓப்பன் ஆகும். எதனா டைப் பண்ணுறோம் அப்படின்னாலும் லேட்டாக வந்து அதனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது எப்படி வந்து ஸ்பீடாக இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபோட்டோஷாப் 7, சிசி, CS3, CS6 எல்லாத்துக்கும் சேம் மெத்தட் தான். ஸோ ஒரே இந்த செட்டிங் ஆப்ஷனை மட்டும் நீங்கள் போயிட்டு மாற்றினீங்கன்னாக்கா கரெக்டாக இருக்கும். அது எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்களா? ஃபஸ்ட் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா எடிட் இருக்கு இல்லைங்களா, எடிட்டில் போயிட்டு பெர்ஃபார்மன்ஸில் போயிட்டு ஜென்ரல் இருக்கு பாருங்கள், இதை கொடுக்கலாம். இது கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து நம்ம வந்து சில விஷயங்களை வந்து மாற்றினோம்னாலே வந்து ஒர்க் ஆகும், நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். அது எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இல்லை இது வந்து ஷார்ட்கட்லேயே வந்து ஓப்பன் பண்ணலாம். ஷார்ட்கட்டில் வந்து Ctrl+K கொடுத்தீங்கனாலும் இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து இப்போ சிசி ஃபோட்டோஷாப்பில் வந்து சிசியில் வந்து ஓப்பன் பண்ணும்போது சரி, இல்லை CS6 CS3 ஓப்பன் பண்ணும்போது சரி, இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து ஜென்ரல் பெர்ஃபார்மன்ஸ் அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுலேயும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது 7ல் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துட்டு போனீங்க அப்படின்னாக்கா மீண்டும் வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மெமரி அண்ட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இமேஜஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஓப்பன் பண்ணிங்க. 7ல் வந்து இது மாதிரி இருக்கும். இதில் வந்து இங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது, இது அப்படியே இருக்கட்டும். சீஸ் லெவல் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலான்னா 8 வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். நான் வந்து 4 தான் வச்சுருக்கேன், அது அப்படியே இருக்கட்டும். மேக்ஸிமம் யூஸ்டு பை ஃபோட்டோஷாப்னு போட்டு 15 இருக்குது. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு 70 இல்லை 80 இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னாக்கா அதுக்கடுத்து ஓகே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ஓப்பன் ஆகும். இப்போ சிசியில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எடிட்டில் ப்ரெஃபரன்ஸ் போங்க. ப்ரெஃபரன்ஸ் போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பெர்ஃபார்மன்ஸுங்க இருக்குங்களா, இதை போய் கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7ல் வந்து பார்த்தா இந்த ஒரு மேட்டர் மட்டும் இருக்காது, மற்றபடி இது எல்லாமே இருக்கும். இதில் வந்து நம்ம இங்கேயே ஜென்ரல்னு அப்படியே செலக்ட் பண்ணி பார்த்துன்னு வந்துடலாம். இது மாதிரி இங்கே ஒவ்வொன்றும் நம்ம வந்து பார்த்துன்னு வந்துடலாம். ஆனால் 7ல் வந்து இந்த ஒரு காலம் மட்டும் இருக்காது, மற்றது எல்லாமே இருக்கும். சில விஷயங்கள் வந்து முன்ன பின்ன மாறி இருக்கும் 7க்கும் சிசிக்கும். மற்றபடி செட்டிங்ஸ்லாம் வந்து சேம் தான். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே போய் இங்கே பாருங்கள், அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா இங்கே வந்து பெர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று இருக்குங்களா, இங்கே போய் இதை கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் லெவல் வந்து 70ல் இருக்குது. ஆல்ரெடி இது வந்து 50ல் இருந்துச்சு, நான் வந்து 70ல் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இன்னும் ஒரு 10% கூட என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இது அழுத்தினாலே வந்து அந்த கர்சர் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். இதை வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஹிஸ்ட்ரி வந்து 50 இருக்குது. இந்த ஹிஸ்ட்ரி வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம மீண்டும் ஒர்க் பண்ண விஷயத்துலேருந்து அன்டு ரீடு கொடுப்போம் இல்லைங்களா, அந்த அன்டு ரீடு வந்து கொடுக்கும்போது வந்து 50 கொடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து அந்த ரிவர்ஸில் திருப்பி வர்றதுக்கு வந்து அந்த 50 கொடுத்தீங்கன்னா அந்த 50 வரைக்கும் வந்து ரிவர்ஸ் வரும், அதுக்கப்புறம் வந்து வராது. இப்போ நம்ம Ctrl+Alt+Z கொடுத்துட்டே வருவோம். அது மாதிரி கொடுத்துட்டு வரும்போது வந்து 50 வரைக்கும் வந்து வந்துகிட்டு இருக்கும். 50க்கு மேலே போச்சுன்னா வந்து வராது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சீஸ் லெவல் இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து தெரியும் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1000 வரைக்கும் வச்சுக்கலாம். பட் நான் வந்து 50 தான் வச்சுருக்கேன்.
ஹிஸ்ட்ரி லெவல் வந்து அதிகமாக என்ன ஆகுனா நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸோட லெவல் வந்து கொஞ்சம் குறையும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து 50 வச்சுருக்கிறேன். 50 வச்சுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா சீஸ் லெவல் இருக்குது. இது சீஸ் லெவல் கொடுத்தீங்க அப்படின்னா 8 வரைக்கும் தான் வந்து கொடுக்க முடியும். ஓகேங்களா? நான் வந்து 4 வச்சுக்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்து சைஸு, ஃபைலோட சைஸ் வந்து இதில் டிஃபால்ட்டாக இருக்குது. நம்ம வந்து இருக்கிறத அப்படியே விட்டுடலாம். இது வேணாலும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே வந்து அட்வான்ஸ் செட்டிங்னு இருக்குது பார்த்தீங்களா? இதில் போய் பார்த்தீங்கன்னாக்கா இது ரெண்டும் வந்து நீங்கள் டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், சேவ் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோஷாப்பில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுனா உங்களுக்கு டவுட்னா கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே வந்து பார்த்துட்ருக்கீங்க. தயவு செஞ்சு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி.